அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த மேசராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பவர்கள் தங்களது வெற்றியால் அதிகாரத்துடன் கூடிய பதவியை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திருமணம் ஆகாத மேசராசி அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் மூலமாகவும் நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாகவும் நல்ல பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சில மேசராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். தனது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது வீண் அலைச்சல்கள் உண்டாகும். சில மேசராசி அன்பர்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு நிதானத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக பிப்ரவரி மாதத்தில் 20, 21 மற்றும் 22ஆம் தேதிகள் வருகின்றது. மேசராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெறும். சில அன்பர்கள் அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். மாசி மாதத்திற்கான சுப தினங்களாக பிப்ரவரி மாதத்தில் 15, 16, 17, 18, 19, 25, 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகளும், மார்ச் மாதத்தில் 3, 4, 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள மாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மாசி மாதம் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 5ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 17ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி புதன்கிழமையும், மாசி மாதத்திற்கு 11ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 18ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 19ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 4ஆம் தேதி திங்கட்கிழமையும்,
மாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 26ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 12ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மார்ச் மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மார்ச் மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மார்ச் மாதம் 13ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. மாசி மாதத்திற்கு 22ஆம் தேதி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. மாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இரவு வரை கும்பராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.